அக்கௌண்ட் இருக்கிறதெல்லாம் வலிச்செடுத்தாச்சு. சம்பளம் போட்டாதான் காசு. என்ன கோவில்ல எந்த ஏடிஎம் போனாலும் ஏடிஎம் ரிப்பேர் இருக்கு. தம்பி ஏடிஎம்ல பணம் இருக்குதுங்களா? இருக்கு போய் எடுத்துங்க போ. தம்பி கொஞ்சம் சிரமபாகம் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறீங்களா? எனக்கு வேற எடுக்க தெரியாது. எடுக்க தெரியாதானே ஏடிஎம் எதுக்குங்க வரீங்க? பேங்க் போக வேண்டியதானே? கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னங்க தம்பி பண்றது, படிக்காம விட்டேன். 5000 எடுங்க தம்பி. நம்பர் 20. பண்ணாங்க தம்பி நீங்க போய் எடுங்க, போன் ஒண்ணு வருது, பேசிட்டு வரேன். சரி. ஹலோ, ஏடிஎம் தான் இருக்கிறேன். தம்பி பிடிங்க அவனை பிடிங்க. ஏடா ஆள் படிச்ச மாதிரி இருந்துட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேடா. நிறுத்துங்க. எதுக்கு பையனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணா? பணம் எடுக்க தெரியாதுன்னு பணம் எடுத்து கொடுறானு. ஏடிஎம் கார்டு கொடுத்ததுக்கு 5000 பணத்தை எடுத்துட்டு போறானுங்க. ஓ அதுக்கு அடிக்கிறீங்க? அக்கௌண்ட்ல காசு வரலீங்க உங்ககிட்ட கார்டு கொடுத்து போனேன். இல்லைன்னு கூட கையாட்டணுங்க. இப்படி என்னடா 5000 எடுத்தாச்சுன்னு மெசேஜ் வந்துருக்குது. யோ கண்ணை நல்லா திறந்து பாரியா. 5000 எடுத்ததுக்கு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னு வந்திருக்குது. அப்படியே வந்திருக்குது. சாரி தம்பி, நான் ஏதோ பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டேன்னு நினைச்சேன். மன்னிச்சுக்கா. ஆள் படிச்ச மாதிரி இருக்கிறப்ப சரி இது நல்லவன். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? காசுக்கா பணம் எடுத்துட்டு வான்னு சொன்னா அந்த ஆளுகிட்டயே வந்து நீ ஏடிஎம் கார்டு கொடுத்து ஓடியாந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன ரெண்டாலும் கூப்பிட்டு சொல்லியிருந்தாலும் உள்ள போயிருக்கணும் தெரியுமா? என்னடா வேலை செய்யறீங்க? அடுத்த ஏடிஎம் போலாம்.